சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும். துன்பங்கள் தந்தோரை மன்னிக்கிறேன், துரோகங்கள் செய்தோரை மன்னிக்கிறேன். துன்பங்கள் தந்தோரை மன்னிக்கிறேன், துரோகங்கள் செய்தோரை மன்னிக்கிறேன். இயேசுவை போல மன்னிக்கிற சுபாவம் நமக்கு தேவை. இயேசுவை போல நம்ம மன்னிக்கணும். காயப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, கேவலப்படுத்தப்பட்டு அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த சமயம், ஒரு குற்றமும் செய்யாத அவர் மீது அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு அவரை சிறுமைப்படுத்தி கேவலப்படுத்தி சிலுவையில் தொங்க வைத்த சமயம், அந்த சமயத்தில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று மன்னிக்கிற ஒரு ஜெபத்தை செய்கிறார். யார் மீதாவது உங்களுக்கு ஒரு குறை உண்டானால் மன்னியுங்கள். தயவுசெய்து அதுக்கு இடம் கொடுக்காதபடி தாழ்த்துங்க, மன்னிச்சிருங்க. மன்னிக்கிற இருதை வேணும்னு கேளுங்க. மன்னிக்கிற இருதை இயேசுவை போல தாங்கன்னு கேளுங்க. அந்த இருதை வந்துட்டா நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம். உங்களுடைய ஜெப நேரம் இனிமையா இருக்கும். நீ மற்றவங்களை மன்னிச்சாதானே ஆண்டவர் உன்னை மன்னிக்க முடியும். நீ மற்றவங்களை மன்னிப்பதில்லை. அப்போ உன் பாவத்தை எப்படி ஆண்டவர் மன்னிப்பார்? அப்போ ஆசீர்வாதத்தை பெற முடியாது, ஜெபத்துக்கு பதில் வராது. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது யார் மீதாவது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்தா மன்னிச்சிருங்க. அதை சில சமயம் மன்னிக்க முடியல, அதான் நிறைய பேருடைய வருத்தம். அவங்கள நினைச்சாலே கசப்பா இருக்குது, அவங்க நினைச்சாலே ஒரு பெருப்பை தான் வருது. அவ்வளோ எனக்கு தீமை பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு மன்னிக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் உதவி செய்வார். மன்னிப்பதற்கு தேவன் கிருபை தருவார். ஏன்னா நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு இதுக்கு நிறைய தொடர்பு இருக்கிறது. அதனால தான் அந்த யாக்கோபுல பார்க்கிறோம், நீங்கள் சுகமடையும்படிக்கு ஒருவர் குற்றத்தை ஒருவர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. என் ஹக்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. சோர்ந்து போகும் நேரத்தில்
பெருகச் செய்கின்றீ. சோர்ந்து போகும் நேரத்தில் உன் பலனை தருகின்றீ. சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றீ. பலனடைந்திடுவே, உயரப் பறந்திடுவே, புது பலனடைந்திடுவே, உயரப் பறந்திடுவே. என் ஹக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜனும் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். இயேசு ராஜா வீட்டு பிள்ளை, ஒரு குறையும் எனக்கு இல்ல. இயேசு ராஜா வீட்டு பிள்ளை, ஒரு குறையும் எனக்கு இல்ல. நான் இயேசுவோடு கையில, ஒரு பயமும் எனக்கு இல்ல. பேரலைகள் மோதினாலும், சிரிப்பாய்ந்து மிரட்டினாலும், நம் இயேசு படகில் உண்டு, ஒரு வார்த்தை சொல்லி அடக்கா. இயேசு ராஜா வீட்டு பிள்ளை, ஒரு குறையும் எனக்கு இல்ல. இயேசு ராஜா வீட்டு பிள்ளை, ஒரு குறையும் எனக்கு இல்ல.